ஆஃபர் லெட்டர் வந்துச்சுனாலே விசா கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். நான் ரமேஷ் ஃப்ரம் டிகே ஓவர்சீஸ். ஸ்டூடெண்ட் விசா அப்படின்றது ஒரு கண்ட்ரியில் நம்ம என்டர் ஆகக்கூடிய ஒரு மெயின் கீ. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் IELTS தேவைப்படலாம், தேவைப்படாமலேயும் ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் மினிமம் 3 months அல்லது 4 months முன்னாடியே ப்ராசஸ் பண்ணுங்கள். டெட்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்று டிஃபர்மெண்ட் ஆகலாம் அல்லது விசா ரிஜெக்ஷன் ஆகலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பாஸ்போர்ட், அட்மிட் லெட்டர், பேங்க் ஃபண்டு, லோன் சேங்ஷன் லெட்டர், IELTS, TOEFL இதெல்லாம் வேலிடாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒய் திஸ் யூனிவர்சிட்டி, ஒய் திஸ் கண்ட்ரி, ஒய் நாட் இந்தியா, இந்த மாதிரியான கேள்விக்கு ஆன்சர் நீங்கள் ப்ராப்பராக இருக்கணும். விசா ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசா ஒன்ஸ் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் என்ட்ரி ஆகிறது ரொம்ப கஷ்டம். விசா ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, மார்க் இன்டர்வியூ, இந்த மாதிரியான கைடன்ஸுக்கு எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்.